ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளாரையே சட்டுன்னு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கோங்க. ஒரு 10 மிளகு சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு தக்காளியினுடைய கண்ணை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கையிலேயே வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு கையிலே மேஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஆல்ரெடி நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா வடிகட்டிட்டு இது கூட சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து அப்படியே இது மேலேயே போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு சேர்த்திக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 வரமிளகாய் வந்து 2 நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் வந்து சேர்த்திட்டு இதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இந்த டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சேர்த்திட்டு இது ஒரு 10 செகண்ட் மட்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கரைசலை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து நான் இது கூட சேர்த்திக்கிறேன். நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக நுர வந்து அப்படியே அங்கங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.